இன்னைக்கு நடக்கிற அதே மேட்ச் கடைசி லீக் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். 4வது பிளேஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. 5வது பிளேஸ்ல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. நெட் ரன் ரேட் அதிகமா வச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதனால மும்பை ஜெயிக்கணும். அதுவும் கொடூரமா ஜெயிக்கணும். அப்பதான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும். டாஸ் ஜெயிச்ச மும்பை ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பண்ண சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் சரியான டொக்கு போட்டுட்டு இருந்தாங்க. 6வது ஓவர்ல ஷேன் வாட்சன் அவுட் ஆகுறாப்ல. ஸ்கோர் வெறும் 34 தான். அதுக்கப்புறம் தான் வராப்ல கருண் நாயர். கருண் நாயரும் நம்ம சேட்டா சஞ்சு சாம்சனும் சேர்ந்து சரியான அடி. நம்ம சேட்டா 79 ரன்னும் கருண் நாயர் 50 ரன்னும் அடிச்சுட்டு 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த பிராட் ஹாஜும் ஜேம்ஸ் ஃபால்க்னரும் ஒரு குட்டி அடியை போட்டு 189 ரன் அடிச்சு போட்டாங்க. ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நெட் ரன் ரேட் அதிகம். அந்த காரணத்தினால அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, டீசென்டான தோல்வியா இருக்கிற வரைக்கும் அவங்க குவாலிஃபை ஆயிருவாங்க. ராக்கெட் சயின்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததுல 14வது ஓவர் 3வது பால்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா மட்டுமே குவாலிஃபை ஆகி பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும்னு தெரிஞ்சு போச்சு. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் பிடிக்க வராங்க. லெண்டல் சிமன்ஸ் ஸ்டார்டிங் ஓவர்ல 12 ரன் அடிச்சு போட்டாப்ல. 2வது ஓவர்லயே அவுட். அதுக்கப்புறம் தான் வராப்ல அண்ணன் கோரி ஆண்டர்சன். கோரி ஆண்டர்சன் வந்து நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா என்ன பிரச்சனைனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பொட்டு பொட்டுன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹசி அவுட், கைரன் பொல்லாட் அவுட், அதுக்கப்புறம் வந்த ரோஹித் சர்மாவும் அவுட். ஆனா கோரி ஆண்டர்சன் இதையெல்லாம் கண்டுக்காம தலைவன் வேற உலகத்துக்கு போய் நாயடி பேயடி யாரு போட்டாலும் தலைவன் அடிச்சிட்டு இருந்தான். 14.3 ஓவர்ல ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில தான் மும்பை ஒரு இடத்துல இருந்தானுங்க. ஆனா அம்பத்தி ராயுடு வந்து ஒரு கொடூர பார்ட்னர்ஷிப்பை கோரி ஆண்டர்சன் கூட ஃபார்ம் பண்ணி 2 பேரும் கொலாயடி அடிச்சு ராயுடு 10 பாலுக்கு 30 ரன்னு, கோரி ஆண்டர்சன் 95 ரன் அடிச்சு 14 ஓவர் 2 பால் முடிஞ்சு போச்சு. இன்னியும் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகணும்னா ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். ராயுடு அடிச்ச பால் நேரா ஃபீல்டர் கிட்ட போயிருச்சு. ஒரு ரன் ஓடிட்டு 2வது ரன் ஓடும் போது அம்பத்தி ராயுடுவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரன் அவுட். டை ஆகி போச்சு. ராஜஸ்தானோட ஸ்டாஃப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மினி செலிப்ரேஷனை போட்டுட்டு இருந்தாங்க. எப்படியும் டை ஆயிருச்சு, நம்ம தான் நெட் ரன் ரேட் படி உள்ள போவோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ராக்கெட் சயின்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, அதுக்கு அடுத்து போடுற பால்ல மும்பை இந்தியன்ஸ் 2 ரன் அடிக்கணும். அடிச்சா குவாலிஃபை ஆவாங்க. அப்படி இல்லைன்னா நெஹி பேட்டா. கோரி ஆண்டர்சனே நான் ஸ்ட்ரைக் ரன்ல இருக்காப்ல. ஜேம்ஸ் ஃபால்க்னரை பிடிச்ச அந்த மேட்ச்ல கொலாயடி. ஆதித்யா தாரே நம்மால் அடிச்சு வெளுத்து விட்டான். பால் நேரா 6. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ள போறானுங்க. ஐபிஎல் எஸ்டிடிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் தான். யாரோ சினிமா டைரக்டரை கூட்டிட்டு வந்து எழுதின மாதிரியே தான் இருந்துச்சு.